ஆஃபீஸர், ஆடிட்டோரியத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து இன்சார்ஜ் சந்தீப் கூட சேர்ந்து கமிஷனர் கூட சேர்ந்து இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட சேர்ந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ரிவ்யூ மீட்டிங் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங் இருக்குது, என்ன வரப்போகிற ரெய்னி சீசனில் என்னென்ன ஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்களே பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours மேலே 3 hours 30 minutes வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கலெக்டர் சார் வந்து இன்றைக்கி வந்து நல்லதட்ட உதவிகள் இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 4,19,00,000 கிட்டத்தட்ட 519 பயனாளிகள் மொத்தம் 8 துறைக்கு கீழ் அவங்களுக்கு 4,19,00,000 இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு, நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. எது ப்ரையாரிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த ரோட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் பிஃபோர் த ரெய்னி சீசன் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிறோம் நாங்கள். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்கஷனை எஸ்பி சார் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். வரப்போகிற காலங்களில் இது ஃபஸ்ட்டு ஆய்வு தான், ஃபஸ்ட் டைம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். ஏற்கனவே அதில் கடந்த ஆட்சியில் வந்து 2 விடப்பட்டு பணமும் ஒதுக்கியாச்சு, 2 ஒதுக்காச்சு, இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனால தான் அந்த குழந்தை இறந்ததா நிதி ஒதுக்கி அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அதை வந்து அலட்சியமாக அது வந்து அமைச்சரே சொன்னாங்க. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே சொல்லிட்டு அமைச்சர் தான் அதை போட மாட்டாங்கன்னு சொன்னதான் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடென்ட். அது ஆக்சுவலாக பெரிய அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அது ஒரு டிஸ்கஷன் போச்சு, எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கேன் நான். அது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆக்சுவலாக வரப்போகிற ஃபியூச்சரில் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கிறது? ஒரு மாதம் இன்னைக்கு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இது ஒரு எப்படி இருக்கு? வெரி கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு வரப்போற நாட்கள் தாய்மாமன் தீர்வு, மகளிருக்கான இலவச கட்டணம் எல்லாமே அடுக்கடுக்க அறிவிச்சிருக்கீங்க. ஆனா கடந்த மார்ச் மாதத்திலேயே தமிழகத்துல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ஏப்ரல் மாசம் இதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்ப வந்து பொறுப்பேற்ற பிறகு கஜானா காலியா இருக்கு, நான் வெள்ளை அறிக்கை விட போறேன்றது நீங்க இந்த ரிலேட்டடா கேளுங்க. வரப்போற நாட்கள்ல அனைவருக்குமே எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் வாயிலாக உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்களா, அசியமாகி உங்களுக்கு 40 days தான் ஆச்சு. ஃப்ரம் எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் அறிவித்தல்படி கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். 18 சபாநாயகர் ஒரு டேட் சொல்லுவாங்க, அதை அனௌன்ஸ் பண்ற மாதிரி உறுதிப்படுத்துறதுக்கான திட்டங்கள். ஏன்னா ஏற்கனவே எஸ்இசெட் நாங்கள் எல்லாம் சும்மாவே கிடக்கு ரொம்ப ஆண்டுகளா, அதுக்கான திட்டங்கள் எதுவும் நம்ம தயார் 2 சிப்காட் லேண்ட் அக்விசிஷன் ஒர்க்ஸ் போயிட்டு நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சார். கிட்டத்தட்ட 2457 ஏக்கர் அந்த இடம் உள்ளது. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குஜராத் கம்பெனில அதுல வந்து ஏஎம்ஆர் கொடுத்து, ஏஎம்ஆர் வந்து ஒரு சிறிய ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. சிறிய கம்பெனி அரசாங்க இடத்தை கடன் வாங்கி குஜராத்துக்கு அது திவாலாயிட்டு வந்து பேங்க்ல இருக்கு. அந்த கவர்மெண்ட் இடத்தையே சிறிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் கடன் வாங்கியிருக்கான். போனாச்சு இல்லை அதே ஆமா திமுக ஆச்சு. இது ஏதாவது அது ஏதாவது வந்து அதிகாரி ஏதாவது இல்லைன்னா திரும்ப அந்த தொழில் கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது. அதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இன் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அரசாங்க இடத்தை மீட்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது நம்ம இடம், அது ஒரு தனியார் கம்பெனி சிறிய கொடுத்து அவன் போய் அடவு வச்சுட்டு அவங்க குஜராத் பேங்க்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரை அந்த இடத்துல இடம் மீட்க முடியல. அதை நீங்கள் மீட்கிறது தான் நீங்கள் மாவட்ட அமைச்சர்களான கேட்கணும். நான் இன்றைக்கி தான் டே 1 வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் கலெக்டர் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அதர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அதிகாரி சொன்னாங்க அந்த இடத்த மீட்பது தொடர்பாக சாருக்கு தெரியும்.
அடுத்த ஆய்வுல எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல வருவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? 2027 ஒரு மிகப்பெரிய வறட்சியான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சூழலியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மேம்பாடு, பராமரிப்பு பணிகள், தூர்வாரக்கூடிய பணிகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? வரக்கூடிய மழைக்காலங்கள் அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு? ஆக்சுவலா அணைகள் ஏதாவது கட்டுறதுக்கான திட்டம் இருக்கிறதா? 4 to 5-6 months நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கஷனில் போயிருக்கு. இந்த டிஸ்கஷனில் தாமிரபரணி இதாக இருக்கட்டும், மற்றும் அதர் டேம்ஸாக இருக்கட்டும், சேனல் டீசலேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கு. வரப்போகிற நாட்களில் அதை எக்ஸ்பீடியேட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நாங்கள் மார்ச்லேயே பண்ணியிருக்கணும். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி டிலே. இன்னொரு 4 to 5 monthsக்குள்ளே அதை பண்ணி ஆகணும், மழை காலத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் போயிருக்கு. அதையும் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். பொறுப்பேற்று 1 மாசம் கடந்துருச்சு. லோக்கல் பாடிஸ்க்கு எந்த ஃபண்டும் கடந்த 2 months வரல. அதனால எந்த திட்டத்தையுமே செயல்படுத்த முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வாங்க. பார்த்து